நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சிம்பு அவர்கள் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. அதை பெரிய அளவில் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறேன். அதில் சிம்பு பயங்கர லேசியான ஆள். தனுஷ் அவர்கள்கிட்ட கேட்கும்போது கூட உங்களுக்கு தனுஷ் சிம்பு அவர்கள்கிட்ட என்ன பிடிக்காதுன்னு கேட்கும்போது அவரோட லேசினஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். என்னதான் சார் பண்ணுவார்? எதனால் அவருக்கு இந்த மாதிரி லேசி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க? அவருடைய ஷூட்டிங்க்கு வர்றதுலலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னதான் பண்ணுவார்? அப்படி ஷூட்டிங் வராமல் அவர் தவிர்ப்பாரா? அதாவது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதாவது எம்ஜிஆர் சிவாஜி அது ஒரு ரெட்டையர்கள் காலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் அது ஒரு ரெட்டையர்கள் காலம். அதுக்கப்புறம் விஜய் அஜித் அது ஒரு ரெட்டையர்கள் காலம். அதுக்கப்புறம் யார் ரெட்டையர்களாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சிம்பு தனுஷ் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா நாளாக தனுஷ் மட்டுமே நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். சிம்பு அந்த ரேஸில் பின்தங்கிட்டார். இதுதான் உண்மை. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் சிம்பு கொஞ்சம் லேசியாக இருந்தது, கொஞ்சம் ஷூட்டிங் கரெக்டாக வராமல் இருந்தது, கொஞ்சம் சரியாக படப்பிடிப்புக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தது. இது எல்லாமே உண்மை தான். ஆனால் இன்றைக்கி சிம்பு பார்த்திங்கன்னா பேக் டு த ஃபார்ம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பக்காவாக இன்றைக்கி சிம்பு மறுபடியும் ஃபார்மில் வந்துட்டார். ஸோ சிம்பு அப்படின்னும்போது என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அது எப்படின்னா, சிம்புவோட படம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, வருஷக்கணக்கில் படம் வரலைன்னா கூட அவருக்கான ரசிகர்கள் ஒருத்தவங்க இருக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்காங்க. சிம்புவோட டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்காங்க. எங்கே நீங்கள் சிம்புவை பற்றி பாசிட்டிவாக சொன்னால் கூட உடனே எஸ்டிஆர்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் சிம்புக்கு இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் அன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு படப்பிடிப்பு, அதாவது திரைத்துறைக்கு வந்த காலகட்டத்தில் கட்டமைச்சுக்கிட்ட அந்த ஃபேன் பேஸு இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் நடித்தாலும் சரி நடிக்காட்டாலும் சரி அது அப்படியே இருக்குது. வேறு எந்த நடிகருக்காவது இப்படி இவ்வளோ இடைவேளை விட்டு ஒவ்வொரு படம் கொடுக்கும்போது அந்த ஃபேன் பேஸ் அப்படியே ஃபாலோ ஆவாங்களா, தொடர்ந்து இந்த 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 ஒரு வரவேற்பு இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. யாருக்குமே அப்படி இருக்காது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிம்புவை பல பேர் நேசிக்கிறாங்க. ஏன் நேசிக்கிறாங்க, எதனால் நேசிக்கிறாங்க, அது எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சிம்புவை வெறித்தனமாக நேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில சம்பவங்களை சொல்லலாம். அதாவது நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன், மதுரையில் நடந்த சம்பவம் இது. ஒரு பையன் ஒரு ஒரு செயினில், அதாவது இந்த சில்வரில் போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு செயினில், அதில் ஒரு டாலரு, அந்த டாலரில் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஃபோட்டோ இருக்குது. எனக்கு சர்வ் பண்ணும்போது அந்த டாலர் என் கண் பார்வைக்கு நல்ல தெளிவாக படுற மாதிரி இருந்துச்சு. சின்ன பையன், மேபி ஒரு 22, 23, 24 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் அதிகபட்சம். அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி என்னப்பா என்ன சிம்பு டாலரை ஃபோட்டோவில் போட்டிருக்க, உன்னோட டாலரில் போட்டிருக்க, நீ முன்ன என்ன சிம்பு ரசிகனா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் சிம்பு ரசிகன் சார் அப்படின்னு அந்த உற்சாகம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு வந்துருச்சு. என்னப்பா இவ்வளோ என்ஜாய் பண்ணி பேசுகிற, அந்தளவுக்கு உனக்கு சிம்புவை பிடிக்குமா சார்? எனக்கு சிம்புக்காண்டி நான் உயிரே கொடுப்பேன் சார் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், சார் படமே பெருசாக அவர் கொடுக்குறது இல்லையே, எப்பயாவது 1-2 தானே பண்ணுறாரு, அவர் எப்படி நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னு கேட்டேன். சார் அவன் சொன்ன அந்த பதில் என்ன தெரியுமா, நான் அதாவது சிம்பு படம் கொடுத்தாலும் படம் கொடுக்காட்டாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் சிம்புக்கு ஃபேன் சார், நான் சிம்புக்கு ஃபேன். சிம்பு எப்போ படம் கொடுத்தாலும் நான் பார்ப்பேன். சிம்பு எப்போ சோஷியல் மீடியாலேயோ எங்கேயோ வந்தால் அவரை பற்றி பாசிட்டிவாக பேசினா உடனே நான் லைக்ஸ் போடுவேன். அந்த மாதிரி எப்படியாவது என்னோடய லைஃப் டைமில் ஒரு தடவையாவது அவரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்றது சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது பொதுவாகவே இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு, சவுத் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த ரசிகர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு டாப் ஸ்டார்ஸ்க்கு மேலே வெறி கொண்டு ரசிக்கிறாங்க, வெறி கொண்டு அன்பை காட்டுறாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ரஜினிகாந்துக்கு, கமலஹாசனுக்கு, அஜித் விஜய்க்கு, தனுஷ்க்கு, சிம்புக்கு, சூர்யாவுக்கு, சிவகார்த்திகேயனுக்கு, இப்படி பல பேருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேட்டகரி. இப்போ ஒவ்வொரு ரசிகர்களும் அவங்க வேறு கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ ரஜினி ரசிகராக இருக்கிறவர் இன்றைக்கு வரைக்கும் ரஜினி ரசிகராக தான் இருப்பார். அந்த 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 கண்டினியூட்டி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை விட்டுற மாட்டாங்க. கமலோட வெறித்தனமான ரசிகர் கமலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிம்புக்குன்னு ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் இன்றைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்குது. ஓகே சார். ஆனால் சிம்பு அவர்களை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதையுமே நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இப்போது பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ச் வரும்போது கூட அந்த அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சிம்பு ஒரு என்ட்ரிக்கு ஒரு பெரிய அரங்கமே அவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு
அரங்கத்திலேயே அவ்வளோ சவுண்ட் வரும். அது பெரிய மாசை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இருந்தாலுமே வந்து அப்போ வந்து இந்த அளவுக்கு அவர் மேல வந்து ஒரு பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன? பிறவியிலிருந்தே நடிகர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசோ 1 வயசோ இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு படத்தில் வந்து சிம்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அது குளிக்க வைக்கிற மாதிரியான காட்சியெல்லாம் இருக்கும். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து வந்துக்கிட்டே இருப்பார். டி ராஜேந்தர் இருக்கிற படங்களில் சிம்பு வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிப்பார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு வேலைன்னு ஏதோலாம் படம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வந்து சிம்பு வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. படிப்படியாக சிம்புவோட வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் சிம்பு மேலே இருந்துச்சு. நிறையா சிம்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகையை காதலிச்சார், இந்த நடிகை பிரிந்தார், இந்த நடிகை காலித்தார், இந்த நடிகை பிரிந்தார், இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து இருந்துச்சு. சிம்பு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அதாவது வந்து படப்பிடிப்புக்கு சரியாக வரமாட்டார், தேதி கொடுத்துட்டு படப்பிடிப்பில் கலந்துக்க மாட்டார், அதாவது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இப்போ ஒத்துழைக்க மாட்டார், இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா அப்படின்னா ஒரு காலத்தில் சிம்பு அப்படி இருந்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது உண்மையான குற்றச்சாட்டு தான். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தும் கூட இப்படியெல்லாம் வந்து ஒரு படம் நடிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் விட்டுருவார். இப்போ லாஸ்ட்டாக அவர் பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் நடித்தார். தக் லைஃப் மிகப்பெரிய தோல்வி படம். ஆனால் சிம்புக்காண்டி தக் லைஃப் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சிம்புவோட அந்த ஆக்டிங்கு, சிம்புவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்காண்டியே தக் லைஃப் பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு படம் அப்படின்னும் போது இன்னொரு படம் கமிட் ஆகி இப்போ பாருங்கள் வெற்றிமாறன் படம் வந்து கமிட் ஆனார். கமிட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றின நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு. இந்த படம் வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, இந்த படத்துலேருந்து சிம்பு விலகிட்டார், இந்த படத்துலேருந்து வெற்றிமாறன் விலகிட்டார், இந்த படத்தில் வந்து 2 பேருக்கும் வந்து மோதல் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் பாருங்க இன்னைக்கு எல்லாம் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் அவருக்கு மேலே இருந்த சில பிரச்சனைகள், அதாவது சில தடைகள் இருந்துச்சு. ஐசரி கணேசன் வந்து சிம்புக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த அட்வான்ஸ்க்கு சிம்பு வந்து நடித்து கொடுக்கல. அதாவது வெந்து தணிந்த காடுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அது வந்து சிம்பு நடித்து கொடுக்கல, அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கலன்னும் போது அது வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறாங்களே, அரசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பணத்தை கொடுத்துட்டு ஆரம்பிங்க, இல்லைன்னா எனக்கு தேதி கொடுங்கன்னும் போது சிம்பு வந்து இப்போ பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இப்போ அரசன் படப்பிடிப்பு போயிட்டாங்க. கோயில்பட்டியில் வந்து 2-3 நாள் ஆச்சு படப்பிடிப்பு ஆரம்பிச்சு. நீங்கள் பாருங்களேன், அந்த கோயில்பட்டியில் அந்த ரசிகர்கள், கிராமத்தில் இருக்கிற அந்த ரசிகர்கள் வெள்ளந்திய அவ்வளோ அன்பாக பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஒரு ஜெர்சி போட்டுட்டு, அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மதுரை டைகர்னு போட்டிருக்கு, சாதாரணமாக ஒரு கைலி கட்டிக்கிட்டு அப்படி நடந்து ஸ்பாட்டுக்கு வராரு. அவ்வளோ கூட்டம். நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா அந்த கோயில்பட்டியில் சிம்புவை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம். பக்கத்து கிராமங்கள்லாம் இருந்து சிம்பு நடிக்கிறார்னு வந்து வண்டி கட்டி வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு, கார் எடுத்துக்கிட்டு, பஸ்ஸில் அதுன்னு வந்து இந்த படப்பிடிப்பை பார்க்குறாங்க. படப்பிடிப்பே பார்த்தீங்கன்னா போலீஸுடைய பாதுகாப்பில் ரசிகர்களுடைய தள்ளு முள்ளுக்கு நடுவில் தான் நடக்குது. அந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கேட்ட கேள்வி அது சரியான கேள்வி தான், தப்பாக நான் சொல்லலை. அது அவ்வளோ ஒத்துழைமை இருந்து கூட சிம்பு வந்து நடிக்க வந்தா, சிம்பு வந்து ஒரு பொது இடத்துல நடிக்கும் போது சிம்புக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. சிம்பு தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸான ஆர்டிஸ்ட். அதாவது அந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிம்புக்குன்னு இருக்கிற மாஸ் வந்து அது சிம்புக்கு தெரியல. அதான் அங்கே ரொம்ப வருத்தமான விஷயம். அதை மட்டும் அவர் கரெக்டாக தெரிஞ்சு பயன்படுத்தினார்னா அவரை பிடிச்சிக்கிறதுக்கு, அவரோட இடத்தை நெருங்கிறதுக்கு ஆளே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸு, டான்ஸ் பண்ண மாட்டாரா, ஃபைட் பண்ண மாட்டாரா, நடிக்க மாட்டாரா, லவ் சீன் பண்ண மாட்டாரா, கோபமாக நடிக்க மாட்டாரா, சோகமாக நடிக்க மாட்டாரா, என்ன கொடுங்க அவர் நடிப்பார். ஆனால் அந்த அத்தனை கலை அம்சமும் நிறைந்த அத்தனை உடல் அமைப்பும், அதாவது ஒரு மாசான ஹீரோக்கான ஹைட்டு, வெயிட்டு, ஃபிட்னஸ்ஸு, லுக்கு, அப்பியரன்ஸு எல்லாமே இருந்தும் கூட அந்த அவருக்கு இருக்கிற பலம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சிம்புக்கு தெரியல. அதான் உண்மை. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் உணர்ந்திருந்தாருன்னா, அவர் வந்து கரெக்டான ஸ்ட்ரீம் லைனில் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் திரை உலகத்துக்கு வந்ததுக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க வேண்டிய இடமே வேறையாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுவாங்க, அதாவது காய்ச்ச மரத்தில் தான் கல்லடியும் படும் சொல்லடியும் படும் அப்படின்வாங்க. காய்ச்ச மரம்னா என்ன அப்படின்னா, காய் காய்ச்ச மரம். அந்த காய் வந்து உங்களுக்கு இப்போ மரத்தில் மாங்காய் தொங்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை அடிக்கிறதுக்கு தான் வந்து கல் எடுத்து அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு செடியாக இருந்தவர் வளர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மரமாக இன்றைக்கி காய்ச்சி குலுங்குற ஒரு நிலைமையில் இருக்கார். ரொம்ப சின்ன வயசு தானே சிம்புக்கெலாம். அதாவது அவர் வந்து அவருடைய ஃபார்ம், அவருடைய பலம், அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செஞ்சார்னு வச்சுக்கோங்க,
அது வேற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அந்த ஃபார்முக்கு வந்துட்டார் சிம்பு. ஓகே சார். அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனாலுமே வந்து இவ்வளோ கேப் ஆச்சு இல்லையா? அதுக்கு வந்து என்னெல்லாமோ காரணங்கள் சொல்றாங்க. அவருக்கு ரெட் கார்டு கொடுத்ததா சொல்றாங்க இல்லையா? ரெட் கார்டுக்கு என்ன காரணம் சார்? ரெட் கார்டெல்லாமா அதாவது வந்து சில புகார்கள் வந்து தயாரிப்பு சங்கத்தில் சில நேரங்களில் பதிவாகிறது உண்டு. இது வந்து சிம்பு மேலே மட்டுமல்ல, பல நடிகர்கள் மேலே இருக்கும், பல இயக்குநர்கள் மேலே இருக்கும். இந்த மாதிரி வந்து அது வந்து சில புகார்கள் பதிவு பெறுறது உண்டு. இது தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவாகும். சில இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர் மேலே வந்து இயக்குனர் சங்கத்தில் பதிவு பண்ணுவாங்க. டான்ஸ் மாஸ்டர் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க சங்கத்தில் வந்து புகார் கொடுப்பாங்க. ஃபைட் பண்ணுறவங்க அவங்க சங்கத்தில் புகார் கொடுப்பாங்க. ஸோ சங்கங்கள் இருக்குது. இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் 24 கிராஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சங்கங்கள் இருக்குது. அவங்கவுங்க சங்கம் எதுக்கு இருக்குது அப்படின்னா அவங்கவுங்களுடைய மெம்பரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நடிகராக இருக்கிற சிம்பு மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது உண்மைதான். ஆனால் வந்து எப்படின்னா அது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில், இப்போ இல்லை, அந்த நேரத்தில் வந்து ஒத்துழையாமையாக இருக்கிற சில நடிகர்கள் மேலே அந்த ரெட் கார்டு போடுறது இதெல்லாம் ஒரு காலத்தில் பேசப்பட்டது. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. யாரையும் நீங்கள் வந்து ரெட் கார்டெலாம் போட்டு தடுத்துட முடியாது. அதாவது இப்போ வந்து நீங்கள் வடிவேலுவே எடுத்துக்கங்களேன். வடிவேலு வந்து சங்கருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறதா இருந்துச்சு. 23ஆம் புலிகேசி இருக்கு இல்லையா, அது பார்ட் 2 வந்து பண்ணி கொடுக்குறதா இருந்துச்சு. பெரிய அட்வான்ஸ் வந்து வடிவேலுக்கு சங்கர் கொடுத்துருந்தார் எஸ் பிக்சர்ஸ் சார்பாக. ஸோ அந்த படத்தை சிம்பு தேவன் அந்த முதல் பார்ட்டை பண்ண அதே இயக்குனர் தான் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ இங்கே 2வது பார்ட் எடுக்கும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அந்த இயக்குனருக்கும் வடிவேலுக்கும் பெருசாக செட் ஆகலை. வடிவேலு அன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில், ஓரளவுக்கு வளர்ந்த காலகட்டங்களில் நமக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த இயக்குனர் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணார். ஆனால் இன்றைக்கி வடிவேலுவோட வளர்ச்சிங்கிறது அது வடிவேலுவே கணிக்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சியாக போனதுனால வடிவேலு என்ன நினைக்கிறாருன்னா நான் சொல்கிறது நீ எடு அப்படிங்கிறார் ஒரு இயக்குனர்கிட்ட. ஸோ அது நடக்குமா அப்படின்னா அது ஒரு சிலர் இருக்கலாம். சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன்னு இருக்கலாம். அப்படிப்பட்ட இயக்குநர்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில இயக்குநர்கள், எல்லா இயக்குநர்களும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஆளுமையான இயக்குனர் என்ன நினைப்பாங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் நடிங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் சொல்கிறது நான் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி தான் ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கேள்விப்பட்ட வகையில் என்னென்னா அந்த 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 படப்பிடிப்புக்காண்டி போடப்பட்ட செட் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிக்கல, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்கன்னு வடிவேலு சொன்னதாகவும், அந்த செட்டை ஏன் மாற்றணும், ஒரு நடிகருக்கு வந்து செட்டுக்கும் நடிகருக்கும் என்ன சம்பந்தம், நடிகர் வந்து சம்பளம் வாங்குறார், அந்த படத்தில் நடிக்க போகிறார், அவர் போடுற உடை வந்து சரியில்லைன்னா கேட்கலாம், அவருக்கு கொடுக்கப்படுற ஹேர் ஸ்டைல் வந்து அவருக்கு பிடிக்கலைன்னா சொல்லலாம், இல்லை ஏதோ வந்து ஒரு அரைங்குறையுமான ஆடைகள் கொடுத்துருந்தா, இல்லை ஒரு மாதிரியான மோசமான ஆடைகள் கொடுத்துருந்தா அதை பற்றி வந்து எனக்கு இது பிடிக்கல நான் போட மாட்டேன்னு சொல்லலாம். அது உரிமை இருக்குது, எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அந்த அந்த அதை தவிர்த்து அவருக்கு போடுற மேக்கப் பிடிக்கலன்னு சொல்லலாம், அவருக்கு போடுற செருப்பு பிடிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் அவர் நடிக்கிற படத்தில் போட்டிருக்க செட்டுக்கும் அவருக்கும் ஒரு நடிகருக்கும் என்ன சம்பந்தம், எந்த சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது செட்டை மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு நடிகருக்கு என்ன உரிமை இருக்குது? ஆனால் இன்றைக்கி வந்து பல இடங்களில் பல நேரங்கள் அதெல்லாம் நடக்குது. ஆனால் அன்று அது நடக்காமல் போச்சு. காரணம் என்னென்னா சங்கரும் அதுக்கு ஒத்துக்கலை, சிம்பு தேவனும் அதுக்கு ஒத்துக்கலை, பிரச்சனையாகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வடிவேலு மேலே புகார் வந்தது, அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் புகார் வந்தது. அந்த புகாரும் விசாரிக்கப்பட்டது. அன்று வடிவேலு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், சங்கர்கிட்ட வாங்கின அட்வான்ஸை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. அதாவது இந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து அது ஒரு ஆரம்ப நிலையிலே வந்து அது வந்து பிரச்சனையாகி அது சிக்கலாயிடுச்சு. ஆனால் அந்த படப்பிடிப்பு ஆரம்பித்தாங்க அப்படின்னும் போது ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு படத்துக்கு டைரக்டர் கொடுத்துருப்பாங்க, நடிகை கொடுத்துருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ரூவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் செலவழிச்சிருப்பாங்க, செட்டு போட்டிருப்பாங்க, எல்லாமே இருக்குல்லம்மா. ஒரு டோட்டலாக ஒரு படம் எடுக்கிறதுக்கான இன்வால்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கும்போது அதுக்கான செலவெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கருக்கு என்ன சொன்னாங்கன்னா அவர் வடிவேலு வாங்கின சம்பளத்தையாவது கொடுத்துருட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தொகை 6-7 கோடி ரூபா சம்பளம் அட்வான்ஸாக வாங்கியிருந்தார், அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னபோது அதை நான் கொடுக்க மாட்டேன், நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது நான் நடிக்கிறேன், செட்டை மாற்றுங்க அப்படிங்கிறார். செட்டை மாற்ற மாட்டோம் அப்படின்னும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே பாருங்களேன், ஒரு பாலத்தில் ஒரு இடத்துல விரிசல் வந்துருச்சுன்னா அது பல இடத்துல விரிசல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வீட்டிலேயே அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கிராக் இருக்கும், ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இப்போ கிராக் இருக்கும். அதை நீங்கள் வந்து அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னா சில நேரங்களில் சரி செய்ய முடியும், பல நேரங்களில் சரி செய்ய முடிகிறது இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படி தான் அந்த படத்துலேருந்து விலகிட்டார். அந்த கொடுக்குற அட்வான்ஸை கொடுக்க மாட்டேன்னார். அது நீண்ட காலமாக பஞ்சாயத்தில் இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு தான் வந்து வடிவேலு அடுத்த படத்தில் நடிக்கணுங்கிற மாதிரி வந்து பேசப்பட்டது. ஆனால் ரெட் கார்டெலாம் ஒன்றும் போடல, அதாவது நடிக்கிறதுக்கு தடையெல்லாம் ஒன்றும் பண்ணலை, கொடுக்கணும். அந்த வந்து அவர்
நியாயம் தானம்மா. அதை வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட. அதில் அந்த படத்தில் அவர் நடிக்கலைன்னும் போது அது பெரிய தொகை. இப்போ ஒரு 10 லட்சம் 5 லட்சம்னா சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. 6 கோடி 7 கோடினா அவங்க அதை வாங்க தானே செய்வாங்க, அதை கொடுக்க தானே செய்யணும். இப்போ இந்த மாதிரி நடிகர் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்காதப்போ இல்லை தரமாட்டேன், நான் அடுத்த படம் நடிச்சு தரேன், உங்களுக்கு நான் வேற ஒரு படம் நடிச்சு தரேன், இப்படியெல்லாம் வந்து சொல்றப்போ தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணி அவங்க கிட்ட இருந்து திருப்பியும் அட்வான்ஸ் எப்படி வாங்குறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, இது தயாரிப்பாளர்கள் டேக்கிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட இந்த சினிமா தொழில் என்பது பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தொழில். இது வந்து ஆக மட்டும் அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா அந்த படம் வெற்றி அடையணுங்கிறது தான் அல்டிமேட் கோலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே நண்பர்கள் தான். தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர்கள், எல்லாருமே ஆல் டெக்னீஷியன்ஸு, ஆல் டோட்டல் யூனிட், டோட்டல் க்ரூ எல்லாருமே வந்து ஒரு துறையில் வந்து நண்பர்களாக தான் இருப்பாங்க. அப்படி நட்போடு இருந்து எடுத்தால் தான் அந்த படம் வந்து நல்லா வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் ஒரு நடிகரை வந்து கோவப்பட்டு திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய முகம்தான் வந்து ஸ்க்ரீனில் தெரிய போகுது. அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த கோவத்தோடைய படத்தில் நடிக்கும் போது அந்த காதல் காட்சியாக இருக்கும். அதனால் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா இது பலதரப்பட்ட சிக்கல்கள் வருமா. ஒரு ஒரு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கே ஒரு படத்தை எடுத்து முடிக்கணும். அது எத்தனை மாதம், 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம், அதுக்குள்ளே 1008 சிக்கல் வரும்போது அந்த ஒரு அந்த அந்த எப்படி சொல்லுது, அந்த தயாரிப்பு துறைக்கு ஒரு சங்கம் வந்து இருக்கும்போது எத்தனை பிரச்சனை அந்த தயாரிப்பு துறைக்கு தயாரிப்பு சங்கத்துக்கு போகும், எத்தனை பிரச்சனை போகும். ஒரு படத்தை ஒரு தயாரிப்பாளர் இத்தனை பிரச்சனை சந்திக்கும் போது எத்தனை ஒரு தயாரிப்பாளர்களோட பிரச்சனையை கொண்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படின்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது, அந்த நடிகருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டுறக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, இது 1 to 1 நாளைக்கு திருப்பி பார்க்கணும். நீங்கள் வந்து நீங்கள் மறுபடியும் வேணான்ட்டு போனீங்கனாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல பார்க்க வேண்டியிருக்கும். அந்த நடிகரையும் பார்க்கணும், அந்த இயக்குனரையும் பார்க்கணும், அந்த தயாரிப்பாளரையும் பார்க்கணும். அதெல்லாமே சினிமா துறையில் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது பலவிதமான அனுபவங்கள் பெற்றவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, அந்த பதவியில் இருக்காங்க. அவங்க அது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி டீல் நடக்குமா. இந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையோட மையப்புள்ளி எங்கே தொடங்குச்சு, இந்த பிரச்சனை ஏன் வந்து இப்படி வந்து பெருசாயிருச்சு, இதை வந்து எப்படி வந்து 2 பேருக்கும் பிரச்சனை, மணி இன்வால்வ் இல்லை, மணி இன்வால்வ்டா இல்லையா, அதனால அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் போகிறதுக்கு தான். ஒரு ஃப்ளைட் இருக்குது, திடீர்னு வந்து சரியாக லேண்ட் ஆக முடியல, அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பைலட் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து ஸ்மூத் லேண்டிங் பண்ணணும் தானே பார்ப்பாரு. எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிடலாம், நம்ம இடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? அப்படி கிடையாது. ஏன்னா அத்தனை பேர் உயிர் இருக்குது அதில், கமர்ஷியல் ஃப்ளைட்டு அத்தனை பேர் இருக்காங்கும்போது பாதுகாப்பு, பயணிகளுடைய பாதுகாப்பை முன்னோக்கி அது எப்படி பண்ணுறதுன்னு தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம் அப்படின்னும் போது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம், ஸ்மூத்தாக சால்வ் பண்ணலாம், அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இந்த 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 தீர்வு எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கு என்ன பிரச்சனைங்கிறது கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நிறைய நடிகர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் இன்டிசிப்ளினாக இருந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சிம்பு அவர்கள் மட்டும் கிடையாது, அவர் இருந்தாரு இப்போ சரி பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் சிம்பு மட்டும் வந்து பெரிய அளவில் தெரியப்பட்டார், எதனால் வந்து அவர் வந்து இன்டிசிப்ளினாக இருந்தார், டிஆர் அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும், அவர் வந்து சரியாக படத்துக்கு வரதில்லை, அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் நடிக்கலை, இப்படியெல்லாம் வந்து சிம்பு அவர்கள் மேலே மட்டும் திட்டமிட்டு வைக்கப்பட்டுச்சா, அப்படியே ஒரு கேள்வி வருது இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். இது எப்படின்னாமா, ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாகவே காய்ச்சி தொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நல்ல பழுத்த பழம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எத்தனையோ நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, நிலவு தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான கேரக்டர் சிம்பு பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். அவர் வந்து செய்கிற தவறுகள் பல நேரங்களில் வந்து அதாவது வெளிப்படையாக தெரியுது. அப்படி தான் சில பேர் வந்து அப்படின்னா தவறு செய்கிறதுக்கு வேறு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு முடியலைங்க, எனக்கு வயிற்று வலிங்க, எனக்கு மைக்ரைன் ஹெட்டேக்குங்க, என்னால் ரூம் விட்டே வெளியில் வர முடியலைங்க, ஃபீவருங்க, இது மாதிரி காரணங்களை சொல்லி அவர்களுடைய தவறுகளை வந்து மறைக்க பார்ப்பாங்க. ஆனால் சிம்பு வந்து எப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி காரணங்கள் சொல்கிறது இல்லை, அவர் வந்து வரல அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறாரே தவிர அது பொய் சொல்ல கூட சிம்புக்கு தெரியாது. அப்படி சொல்லலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணும்போது அதுக்கு கரெக்டாக வந்து அதை பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு தெரியணும்ல, அது கூட தெரியாத போது என்ன ஆகும்னா சிம்பு மேலே அந்த டார்கெட்டு
அது வந்து டார்கெட்டுன்னு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கூட்டத்தில் அவர் வந்து முக்கியமான ஆளாக இருக்கிறதுனால அவர் வந்து அந்த ஒத்துழைமையில் முக்கியமான இப்போ பிரபல நடிகராக இருக்காருமா, ஒரு 10 நடிகர்கள் தான் இருக்காங்க, அதில் 8 பேர் வந்து நல்லா கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க, 2 பேர் மட்டுமே கோஆப்ரேட் பண்ணல சரியா அப்படின்னா அவங்க தனியாக தெரிவாங்களா மாட்டாங்களா, அந்த மாதிரி தான். ஆனா வேணும்னே வந்து அவரை வந்து கார்னர் பண்றதோ இல்ல வேணும்னே அவருக்கு மேல இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் கிட்ட அவருக்கு நெகட்டிவான ஒரு பேர் கிடைக்கணும்னு யாரும் பண்ணல. யாருமே பண்ண மாட்டாங்கம்மா. வேணும்னு ஓகே. எதுக்கு வந்து சிம்பு மேலே வந்து அவதூறை பரப்பணும், என்ன காரணம் இருக்குது, என்ன காரணமாக இருக்கும். அதாவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், மாதிரி பிடிக்காமல் போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அப்படி இருக்கும்போது எதுக்கு வேணும்னே யாராவது வந்து ஒரு நடிகர், அவர் இன்றைக்கி ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார், அவருக்கு பெரிய வியாபாரம் இருக்குது, அவரை வச்சு படம் எடுத்தால் தயாரிப்பாளர் லாபம் கிடைக்குது, அவருடைய படம் ஒன்று எடுத்தால் சினிமா துறையில் பல குடும்பங்கள் வாழும், இப்படிலாம் இருக்கும்போது பெரிய கலெக்ஷன் ஆகுது, பெரிய ஓப்பனிங் இருக்குது, பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, ஒரு நல்ல நடிகராக இருக்கிறாரு, அவர் மேலே ஏன் வேணும்னு அவதூறு பரப்பணும், என்ன அவசியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அவருடைய பின்புலத்திலேருந்து வந்து அவருடைய மகனா திரைத்துறைக்கு வந்தவர், என்ன பிரச்சனை இருந்துட முடியும் அவருக்கு, அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே சில தவறுகளை செய்தார், இந்த மாதிரி சரியாக படத்துக்கு போகாமல் வராமல் அதெல்லாம் செஞ்சார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது தவறுங்கிறத உணர்ந்து இப்போ சரி பண்ணிக்கிட்டார் எல்லாத்தையுமே. ஓகே சார். சிம்பு அவர்கள் இப்போ அடுத்ததாக அரசன் படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ அதோட அப்டேட்ஸ் ஏதாவது இருக்குதா? இந்த அரசன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்த மயிலாப்பூர் சிவகுமார்னு ஒரு ரவுடியை பற்றின கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை தான் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கோயில்பட்டியில் வந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து ஒரு 20 நாள் படப்பிடிப்பு பண்ண போகிறாங்க. ஸோ மயிலாப்பூர் சிவகுமார் அப்படிங்கிறவரும் ஒரு மெட்ராஸில் பிறந்த ஒரு ரவுடி, மெட்ராஸில் ரவுடியாக இருந்தவர், அவருக்கும் கோயில்பட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுது. அதில் ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, சிவகுமார் அந்த ரவுடி வந்து வெற்றிமாறன் நேராக சந்தித்து பேட்டி எடுத்தப்ப கடைசியாக வெற்றிமாறன் பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு 80 பக்க டைரி ஒன்று அவர் கொடுத்தார் வெற்றிமாறன்ட்ட. சார் இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அதாவது நான் சொல்லாத பல ரகசியங்கள் இதுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு, இது உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திங்க அப்படின்னு வந்து அவர் கொடுத்துருக்காரு வெற்றிமாறன்ட்ட. ஸோ அந்த டைரிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து சொல்லணும் அப்படின்னா, மயிலாப்பூர் சிவகுமாரை வந்து கொலை செய்வதற்காக பல முயற்சிகள் நடந்தப்ப அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியுற்றது. அந்த நேரத்தில் வந்து எப்படியாவது இவரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி மதுரையிலேருந்து பாலான்ற ஒருத்தர் இங்கே வந்து தான் அவர் ஒரு டீமாக இருந்து தான் இந்த கொலையை வந்து செஞ்சார், அந்த அழகராஜாவோட சேர்ந்து, அந்த தோட்டம் சேகரோட பையனோட சேர்ந்து. அப்படி இருக்கும்போது அந்த மதுரை பாலா அவர் வந்து எந்த கனெக்டுமே இல்லாமல் மயிலாப்பூர் சிவகுமாரை ஏன் கொல்ல வரணும்? அவருக்கு ஏதாவது முன்பகை இருந்திருக்கலாம், அவருக்கு ஏதாவது முன் விரோதம் இருந்திருக்கலாம். அது நம்ம இந்த நேரத்தில் வந்து இந்த டீமோடு சேர்ந்து செயல்பட்டால் அந்த கொலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், அவரை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களோடு அவர் வந்தாரா? அப்போ அங்கே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மயிலாப்பூர் சிவகுமாருக்கு மதுரை, அதாவது கோயில்பட்டி சார்ந்து ஏதாவது பின்கதை இருக்கா, முன்கதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி அதில் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து இப்போ வந்து கோயில்பட்டியில் படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. ஆனால் அடுத்த கட்ட படப்பிடிப்பு என்பது சென்னையில் தான் பண்ண போகிறாங்க. அதாவது ராயபுரத்தில் பல லைவ் லொக்கேஷன்லேயே பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவின் பால் பூத் இருக்குது இங்கே வளசரவாக்கத்தில், அதுக்கு பின்னாடி ஒரு செட்டுமே வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த அவர் வாழ்ந்த அந்த பகுதி மயிலாப்பூர் பகுதி இருக்கு இல்லையா, அமிட்டாவராதின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் வந்து அந்த பகுதி எப்படி இருக்குமோ அப்படியே செட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு செட்லேயும் நடத்த போகிறாங்க, சில காட்சிகள் லைவ்லேயும் பண்ண போகிறாங்க. மொத்தத்தில் வந்து இது மெட்ராஸ் அந்த கதையாக தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு முன்கதையோ பின்கதையோ இருக்கிறதுனால அங்கே போயிருக்காங்க. ஓகே சார். சிம்பு அவர்கள் பற்றி நிறைய விஷயங்களை எங்ககிட்ட தெரிவிச்சிங்க. மிக்க நன்றி சார். நன்றி.